வாழ்த்துக்கள். ஆயத்த நாளகி இன்று அனைவரும் அவருடைய ஆலயத்துக்கு வரவும் அவரை பாடவும் துதிக்கவும் இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. நம்ம முதலாவது அவரை துதிக்கத்தக்கதாக நம்மளை அவர் அழைத்திருக்கிறார், அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். பாடல் பாடத்துக்கு முன்பதாக ஷாரணை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படும் இதில் வாசம் செய்யும் அன்பின் தெய்வமே ரட்சகா, இந்த வாரம் முழுவதும் எங்களோட கூட இருந்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் எங்களை கூட்டி வந்து சேர்த்து உன் நாமத்தை பாடும் ஆண்டவரே கேட்கக்கூடிய சாக்கியத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே அமர்ந்துக்கு ஒருவர்த்தையும் இதை பார்க்குற ஒருவர்த்தையும் கர்த்தாவே நீ தவிர இருக்குமே ஆசீர்வதித்து சுவாமி. ஆண்டவரே அவங்க மனதில் என்னென்ன கேள்விகள் குறைவுகள் வேதனைகள் இருக்குதோ கர்த்தாவே, ஆண்டவரே அவங்க பாடனாலும் இந்த ஜெபத்தினாலையும் ஆண்டவரே எங்கள் ஏழு சத்தியத்தினாலையும் கர்த்தாவே அவங்க மனதில் ஆறுதல் அடைந்து கர்த்தாவே இதை நாங்கள் இந்த இடத்த விட்டு நான் கடந்து செல்லும் போது கர்த்தாவே மன நிம்மதியோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் இங்கேருந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அவங்க கரம் இருந்து வழி நடத்திட்டோம்ப்பா. காத்துக்களும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். நன்றி பரலோக பரிசுத்த தகப்பனே, ஆமென். முதலாவது பாடலாக பாடலின் 114வது பாடல் 114 கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என்ற பாடலை பாடல். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி, அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பறக்கட்டும்
அடுத்த பாடலாக 181வது பாடலை பாடுவோம். அநாதி தேவன் நம் அழைக்கலாம். 181 அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனால் நிலத்தில் தயை காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழகாய் நிறைந்த பல காற்றுகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. இப்புவி யாத்திரை காத்திடுவார் தூய தேவ தயவால். இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவ தயவால். கடுங்கானகத்தில் கர்த்தர் மார்பிலேயே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உம் சமாதானத்தில் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் கருணாதாரமே. அடுத்த பாடலாக 182ஆம் பாடலை பாடுவோம். 182ஆம் பாடல் கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த ஆண்டவரை தொடத்தக்கதாக வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். காரணம் என்ன? உலகமே பயந்து நடுநடுங்கி தன் வேலைகளை செய்யலாமா வேண்டாமா என்று ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக நடத்தி வருவதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். போன நாட்களில் இந்த கொரோனா நம்முடைய இந்தியா தேசத்திலே 4வது இடத்திலே இருந்தது. அதற்கு முன்பாக அது 3வது இடத்தில் இருந்தது. பிறகு 4வது இடத்துக்கு போனது. இப்பொழுது 7வது இடத்துக்கு என்ன செய்து விட்டது? போய்விட்டது. கொரோனா இப்பொழுது 7வது இடத்துக்கு போய்விட்டது. அது இப்போ 7வது இடத்துல இருக்குது. கொரோனா இப்பொழுது 7வது இடத்திற்கு போய்விட்டது. ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம கூட நல்லவராக இருக்கிறார். ஆனால் அநேக இடங்களில் மக்கள் பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு என்ன செய்யறாங்க? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மிகவும் நமக்கு நல்லவராகவே இருந்து வருகிறார். எல்லாரும் சர்ச்சில் இவ்வளோ பேர் முகமூடியை போட்டு விட்டுக்கிறாங்க. அங்கே எல்லாம் முகமூடியில் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறனால எந்த முகமூடியும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார், நடத்துவார். இந்த நாளில் தெய்வ தியானத்திற்காக சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு முக்கியமான வசனத்தை இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். எல்லாரும் செப்ப சிந்தையோட கேட்க போறீங்க. கேள்வி கேட்பேன், பதில் சொல்லலாம். அதே போல சத்தியத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது உங்க லைஃப்க்கே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுங்களேன். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் அற்புதமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தெளிவா நாம தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரமே இந்த சத்தியத்தை மிகவும் ஆழமாக ஆசீர்வாதமாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே நாம் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆழமான சத்தியங்களை அற்புதமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அந்த சத்தியத்தை இந்த நாளில் தியானிக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கூட ஜெப சிந்தையோடு வாஞ்சித்திருக்கிறேன். என்னோடு கூட எடுத்த ஒரு வாசியங்கள் மத்தேயுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளபடி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், இதை விசுவாசிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இதன்படி நடக்க போகிற நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். ஆகவே ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த நாளில் நீங்கள் நானும் கேட்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எடுத்தவர்கள் சத்தமாக தைரியமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தை வாசிக்காதவர்கள் அதை யோசிக்கவும் நேசிக்கவும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வாசி. இயேசு அன்றைய தினமே எங்கே இருந்து புறப்பட்டு போகிறார்? வீட்டில் இருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். எத்தனை பேர் கடலோரத்தில் உட்கார ஆசை? எத்தனை பேர் கடலோரத்தில் உட்கார பயம்? இப்பெல்லாம் எல்லாருக்கும் கடலோரத்தில் முன்னாடி போறதுக்கு ரொம்ப ஆசை. இப்போ கடலோரம் போறதுக்கே பயம். எங்க சுனாமி பாம்பு மாதிரி படம் எடுத்துட்டு போதோன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் அவ்வளோ ஆசையா இருக்கும். கடல் பக்கம் போகலாமா, கடல்ல இருக்கலாமா, கடல்ல தூங்கலாமான்னு. இப்போ கடலத்தை நினைச்சாலே கதி கலங்குது. இப்ப இயேசு கிறிஸ்து கடலோரத்தில் போய் உட்கார்ந்தார். வாசிங்க. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி என்ன செய்தார்? உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர்கள் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒரு செகண்டுங்க. அவர் அநேக விஷயத்தை உவமைகளாக சொன்னார். ரொம்ப முக்கியமானது. உவமைனா என்ன? உவமைனா என்ன? அது தெரிஞ்சுக்கிறோம் நீங்களும் நானும்.
ஓமையாக அநேக விஷயங்களை சொன்னார். மொத்தம் எத்தனை ஓமைகளை சொல்லியிருக்கார் தெரியுமா பைபிள்ல? எத்தனை ஓமைகளை சொல்லியிருக்கார் தெரியுங்களா பைபிள்ல? யாருக்காச்சும் தெரியுமா எத்தனை ஓமைகள் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு? எண்ணி பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட், எண்ணி பார்த்துக்காங்க எத்தனை ஓமைகளை கர்த்தர் சொல்லியிருக்காரு. நம்மளாம் ஊமைகளா இருந்தோம். பைபிள்ல சில நேரத்தில் ஆராய்ஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு அழகா படிச்சோம்னா அதுல இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு இன்னைக்கு படிக்க போறோம். ரொம்ப முக்கியம். அதான் வாழ்க்கையிலே நீ கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான பாடம் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சரி, ஒரு ஓமை என்று சொன்னால் இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு புரிந்து கொள்வதற்காக எளிய நடையில சொல்லப்படக்கூடிய ஒரு கதை தான் ஓமை என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். எளிய நடையில சின்ன குழந்தைக்கு கூட புரியணும், ரோட்ல நடந்து போறவங்களுக்கு கூட தெரியணும், பார்க்கிறவங்க கூட படிச்சுக்கணும், படிக்காதவங்க கூட தெரிஞ்சுக்கணும். அப்படி எந்த அளவுக்கு கீழே போய் ஒரு மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில கீழே போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னார். நீங்க ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் பொழுது எப்படி சொன்னோம் தெரியுமா? கீழே போகணும், கீழே போகணும். எவ்வளவு கீழே போக முடியுமோ அவ்வளவு கீழே போகணும். எவ்வளவு கீழே போக முடியுமோ அவ்வளவு கீழே போகணும். எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே போகணும். எவ்வளோ தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளோ தாழ்ந்து போகணும். எவ்வளோ விட்டு கொடுத்து போக முடியுமோ அவ்வளோ விட்டு கொடுத்து போய் ஆண்டோடைய வார்த்தைகளை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்காரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஓமை சொன்னார். என்ன ஓமை? அதுல ஒரு ஓமையை இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். நாம வாசிங்க. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். என்ன சொல்றாரு? கேளுங்கள். எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? கவனமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் கேட்கறது நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கேளுங்கள், வாசிங்க. சாத்தியமா? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒரு விதைக்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? விதைக்க புறப்படுகிறான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. வாசிங்க. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. நல்லா கவனிக்கணும். உலகத்துல எத்தனை வகையான இதயத்தை நீங்க பாத்துக்கிறீங்க இது வரைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல எத்தனை பேர் இதயத்தை பார்த்துக்கிறீங்க? எத்தனை வகையான இதயத்தை பார்த்துக்கிறீங்க? எங்க இதயத்தை பார்த்துக்கிறோம் பார்த்தேன் அப்படின்றீங்களா? எத்தனை வகையான ஜனங்களை பார்த்துக்கிறீங்க? ஐயோ, அது ஏகப்பட்ட ஜனம் பார்த்தேன். ஆனா உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கரெக்டா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போறாரு. எத்தனை வகையான இதயங்கள் இருக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போறாரு. நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு விதைகள் எங்க போட்டாரா? பாதைகளை போட்டாரா? எது வந்து பட்சித்து போட்டுச்சுன்னா பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. அதிக மண்ணில்லாத கற்பாறைகளிலே விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீஞ்சு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஓகே, அடுத்து வாசிங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. வாசிங்க. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 100ஆகவும் அது 60ஆகவும் அது 30ஆகவும் பலன் தந்தது. 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. 4 வகை இருதயம். உலகத்துல எல்லாத்தையும் தேடிப்பாங்க. 4 வகை இருதயம் இருக்கும். ஒரு இருதயம் எப்படி இருக்குன்னா ரோடு மாதிரி இருக்கும். இன்னொரு இருதயம் எப்படி இருக்குன்னா கல்லு மாதிரி இருக்கும். இன்னொரு இருதயம் எப்படி இருக்குன்னா முள்ளு மாதிரி இருக்கும். இன்னொரு இருதயம் எப்படி இருக்குன்னா நல்ல மாதிரி இருக்கும். இந்த இருதயத்தை யாரால பார்க்க முடியும்? யாரால பார்க்க முடியுமா? வெங்கட்ராமனையா, உங்க மனைவி இருதயத்தை போய் பார்த்துட்டு வந்துக்கிறீங்களா?
டைலனம்மா ரூபேஷ் தம்பி இருதயத்தை பார்த்தீங்களா? தம்பி ஜோசப் ஸ்டெல்லாமா இருதயத்தை பார்த்தீங்களா? பார்க்க முடியல. ஸ்டெல்லாமாவே பார்க்க முடியல. இருதயத்தை எப்படி பார்க்கறது? ஆனா இருதயத்தை யாரால கூட பார்க்க முடியாதான், சாத்தானால கூட பார்க்க முடியாதான். ஆனா இருதயத்தை பார்க்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னு சொன்னா அவர் தெய்வம் மாத்திரம். நீங்களும் நானும் எதை பார்க்கணும்னா முகத்தை பார்க்கணும். உங்களால என்னால எதை பார்க்க முடியும்னா முகத்தை பார்க்க முடியும். ஆனா இருதயத்தை பார்க்கிறவர் யாரு? ஆண்டவர். நீங்களும் நானும் ஒரு வார்த்தை கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும்போது ஐயோ என்னை பார்க்க யாருமே இல்லையே அப்படின்னு கவலைப்படலாம். ஐயோ என் இருதயத்தை பார்க்க யாருமே இல்லையே அப்படின்னு கவலைப்படலாம். ஒரு பக்தன் பண்ணாரு, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிட. என்னன்னு? எந்த இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா, எந்த இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, எந்த இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா. அவரால் தான் ஆற்ற முடியும். நீ கவலைப்படாத, உன்னை பார்க்க யாருமே இல்லைன்னு. என்னை பார்க்க ஒரு எஜமானதா கூட ஒரு கம்பெனியில வேலை செய்தா அவனால இருதயத்தை பார்க்க முடியாது, என் மூஞ்சதான் பார்க்க முடியும். ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த இருட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகல் இருந்தாலும் சரி, எந்த தெருவில் இருந்தாலும் சரி, எந்த குப்பையில் இருந்தாலும் சரி, உன்னை பார்க்க, ஒரு இருதயத்தை பார்க்க ஒரு தெய்வம் உண்டதை விட மறந்துடாத. அவர் ஒண்டி போதும் உனக்கு. வேற யாரும் தேவையில்லை. எந்த பாஸ்டர் தேவையில்ல, எந்த சர்ச்சும் தேவையில்ல, எந்த மெம்பரும் தேவையில்ல, எந்த அண்ணன் தம்பியும் தேவையில்ல, எந்த அக்கா தங்கச்சி தேவையில்ல, எந்த சொந்தக்காரன் தேவையில்ல, எந்த அப்பா அம்மாவும் தேவையில்ல. இயேசு போதும் உனக்கு. யாராலும் உன்னை பார்க்க முடியாது, யாராலும் உன்னை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா உன்னை படைச்ச உன் தெய்வமாகி இயேசுவால உன்னை புரிஞ்சுக்க முடியும்ன்றத உன் வாழ்க்கையில கூட மறந்துடாத. என் வாழ்க்கையில இன்னைக்கு நிம்மதியா வாழ்றதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் என்னைக்கும் கவலைப்பட்டதில்லை. நான் எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிறேன். என் தெய்வம் ஒருத்தர் இருக்கார் பாரு, அவர் உயிரோட இருக்கிறாருன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நான் கல்ல வணங்கல, மண்ணை வணங்கல, மரத்தை வணங்கல, செத்தலை வணங்கல, உயிருள்ள ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன், மிருகத்தை வணங்கல. அப்படி ஒரு தெய்வம் எனக்கு தெய்வமா இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். அவர் சொல்றாரு, டே மனுஷா, உலகத்துல எத்தனை இருதயம் பாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுல 4 இருதயம் இருக்குது. இன்னைக்கு நீ நான் படிக்க போறோம். என்ன மாதிரி இருதயத்தை எனக்கு இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருதயம் இருக்கணும், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றத நீங்க நானும் படிச்சு போறோம். சரி, விதைக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன செய்தா? புறப்பட்டா. ஒரு மனுஷன் விதைக்கிறான். அது யாருன்னு வச்சுக்க, ஆண்டவர் கூட வச்சுக்கலாம், பாஸ்டர் கூட வச்சுக்கலாம். ஆனால் விதைகள் என்ன? விதை என்பது என்ன? பைபிள் சொல்றது, அதுல நீங்க படிச்சு பாருங்க. அது தேவனுடைய வசனம். என்னதுங்க? அது தேவனுடைய வசனம். அப்படியானா இந்த தேவனுடைய வசனம் என் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்படி விதைக்கப்படுமானால் அதனுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படிப்பட்ட இதயமுடையவனாக இருக்கிறேன்? இதை இன்னைக்கு நீங்கள் நானும் சிந்திக்க போகிறோம். இப்ப பாருங்க, முதல்ல ஒருத்தன் விதைக்க புறப்பட்டான். அவன் எது மேல விதைச்சான்? படிங்க, வாசிங்க. 4வது 3வது வசனம் வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. இப்போ உங்களுக்கு இந்த வசனம் உங்க மேல வந்துச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வழியருகே விழுந்த விதை. இந்த விதை எப்படி என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நல்லா பார்க்கலாம். இப்படிப்பட்டவங்க யார்? வழி அருகே இருக்கிறவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 19வது வசனத்தை வாசிங்க. 13, 19. ஒருவன் உள்ள ஒரு எழுதாத ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன்
மனிதன் வந்து இவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்கிறான்? பறித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, இப்போ ஒரு விதை போடுறோம். இப்ப என் இருதயத்துல அந்த வசனம் விழுந்துச்சு. இப்ப இந்த வசனம் என் உள்ளத்துல விழுந்த உடனே நான் என்ன செய்யணும்? அதை இந்த வசனம் இப்படி சொல்லுதா அப்படின்னு உணரணும். இந்த வசனம் இப்படி பேசுதா அப்படின்னு உணரணும். பைபிளை படிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனம் எனக்கு பேசுதா, இந்த வசனம் என் வாழ்க்கையை மாத்துதா, இந்த வசனம் எனக்கு தானா அப்படின்னு ஒரு உணர்வு வரணுமா நமக்குள்ள. நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. எது கோயிலுக்கு போவாங்க தெரியுமா? பாஸ்டருக்கு மார்க் போட கோயிலுக்கு போவாங்க. எப்படி? பாஸ்டர் அழகா பிரசங்கம் பண்றாரா, 100க்கு 90 மார்க் கொடுப்பான் பாஸ்டர். ரொம்ப அருமையான பிரசங்கி பாஸ்டர். பாஸ்டருக்கு மார்க் போடுவாங்க. இன்னொரு சிலர் எப்படி பண்ணுவாங்க? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, எப்படி இருந்துச்சு? அந்த கதை சொன்னாரு, சூப்பரா இருந்துச்சுங்க கதை. ஐயோ, அந்த வசனம் சொன்னாரு, அந்த வசனம் என்னோட பேசு அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம். நான் ஒருத்தர் கேட்டேன், ஐயா நீங்க சர்ச்சுக்கு பெரிய மூப்பரு, எப்படி இருந்துச்சு சர்ச்சு அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர். பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணாரு பாருங்க, நான் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டேன் பாஸ்டர். அப்படிங்களா பிரதர்? எந்த வசனம் பிரதர் உங்க கண்ணில் தண்ணி விட வச்சுச்சு? அந்த கடைசியா ஒரு கதை சொன்னார் பாருங்க, அந்த கதைய கண்ணில் தண்ணி விட்டுருச்சு பாஸ்டர். அப்ப வசனம் இல்லையா? பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆண்டவருடைய வசனம் உனக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்குள்ள கிரியை செய்யணும். கதை கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வசனங்கள் நமக்குள்ள பேசணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. யாருடைய உள்ளத்துல ஆண்டவருடைய வசனம் பேசலையோ அங்க போய் என்ன பண்ணுவானா சாத்தான்? அந்த போட்ட விதையை எடுத்து தூக்கி போட்டுருவானா. அவர்கள் யாருன்னு கேட்டா, இந்த ரோட்ல இருக்கிற விதை உள்ள ரோடு மாதிரி உள்ள இருதயம் மாதிரி. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கேட்டுட்டு போறீங்க. கேட்டுட்டு போன உடனே இன்னைக்கு என்ன பேசினாரு அப்படின்னு வீட்டில் போய் எத்தனை பேர் டிஸ்கஸ் பண்றீங்க? இன்னைக்கு பாஸ்டர் இந்த சத்தியத்தை சொன்னாரு, இந்த வசனத்துல இருந்து சொன்னாரு, இந்த வசனம் நமக்கு என்ன பாடத்தை கத்து கொடுத்துச்சு அப்படின்னு எத்தனை முறை நீங்க வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்றீங்க? ஏதோ சொன்னாரு, போனோம், அவன் வந்துச்சு, அவ்வளவுதான். குடிக்கார பேச்சு, பொழுது வெடிச்சா போச்சு. என்னப்பா பிரசங்கத்தை கேட்டேன் அப்படின்னு கேட்பாருங்க. சொன்னாரு, ஏதோ சொன்னாரு. உனக்குள்ள கிரியை செய்துச்சா? உனக்குள்ள உணர்வு உருவாக்குச்சா? நீ உணர்வோட அந்த வருஷத்தை கேட்டாயா? அப்படி நீ கேட்கல, நான் எப்படிப்பட்ட இருதயம்? ரோடு மாதிரி உன் இருதயம், அதுல ஒண்ணுமே இருக்காது. அது என்ன பண்ணுவான் சாத்தான்? இந்த வசனத்தை கேட்டுட்டு நீ வீட்டுக்கு போனவனே அதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உலக கவலை உனக்குள்ள ரொப்பிடுவான். முதல் இருதயம் நோவா காலத்துல வெள்ளம் வர வரைக்கும் உணர்வே இல்லாம இருந்துச்சான். எவ்வளவு தான் வசனத்தை சொன்னாலும் சிலருக்கு தலை உள்ள நினைச்சாது போகவே போகாது. பாத்துக்கிறீங்களா? எவ்வளவு தான் வசனம் இருந்தாலும் தலைக்குள்ள என்ன செய்யாது? போகாது, ஏறாது, மரமண்ட அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? சொல்றாங்க தெரியுங்களா? களிமண்ணு தலையா என்னடா அப்படின்னு கேட்பாங்கல்ல, பிக்காலி பயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களா? ஒண்ணுமே கேட்கலாம் தலையில, அது இறங்கவே இறங்காது, அந்த வசனம் வேலையே செய்யாதான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு அந்த வசனம் வேலை செய்யுது? ஆண்டவருடைய வசனத்தை நீங்க தான் நானும் கை குத்தி காட்டுவோம்னா நினைச்சுக்குவோம். இந்த ரோட்ல இருக்கிற இந்த ரோடு மாதிரி ஒரு இருதயம், அதுக்கு உணர்வே இருக்காது. அது எவ்வளவு தான் பண்ணாலும் எவ்வளவு தான் சொன்னாலும் எரமாட்டு மேல மழை பெஞ்ச கதையா தான் அவங்க இருப்பாங்க, மாறவே மாட்டாங்க. ஒரு இருதயம். ரெண்டாவது இருதயம் எப்படிங்கிறது பாப்போம், வாசிக்கலாம். ரெண்டாவது இருதயத்தை பற்றி வாழிங்க. கற்பாறையிலே விழுந்த விதை, ஒருத்தர் ஒரு விதை எங்க போய் விழுந்துச்சு? கற்பாறையில விழுந்துச்சு. இருங்க இருங்க, அந்த கற்பாறையில விழுந்த விதை அதை பத்தி முதல் சொல்லுங்க. மேல 4வது வசனம் படிங்க. அதிக மண் இல்லாத, அந்த கற்பாறையில அதிக மண் இல்லாதனால கற்பாறை இடங்களில் விழுந்தது. கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே, மண் ஆழமாய் இராததினாலே சீக்கிரமாய் முளைத்தது. அது சீக்கிரமாய் முளைத்தது. முளைச்சு என்னாச்சு? வெயில் ஏறின உடனே, சூடு ஏறின உடனே அது தீந்து வேறு இல்லாமல் உலர்ந்து போயிட்டு. இப்ப இந்த மாதிரி இருதயமோ ஒரு கூட்டம் கோயிலுக்கு வருது.
எப்படியே கல்லான இருதயத்தை வச்சுன்னு ஒரு கூட்டம் கோயிலுக்கு வருது. அதை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த இருதயத்துல நான் இருக்கிறேனா அப்படின்னு யோசிப்போம். வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டதோ வசனத்தை கேட்கலாங்க, உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஓ வெரி நைஸ், வெரி நைஸ், ரொம்ப சந்தோஷம், அருமையா இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆதியும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் இப்ப அதுல வேறு இருக்குதா இல்லையான்றது பிரச்சனை. வாசிங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச நாள் நினைப்பாங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் அந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்த உடனே இடர்கள் அடைவான். என்ன செய்வாங்க? டபக்குன்னு பல்ட்டி அடிச்சிருவாங்க. டபக்குன்னு என்ன செய்வாங்க? பல்ட்டி அடிச்சிருவாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? வசனத்தை இப்ப கேட்டுக்கிறோம், அதை நல்லா கேட்டோம், அது எவ்வளவு ஆழமா போயிருக்கு. பிரச்சனை தான். இன்னைக்கு ஒரு கூட்டம் கோயிலுக்கு வருது. நான் உலக கோயில்ல சொல்றேன், நம்ம கோயில்ல சொல்றேன். கேக்குது, பரவாயில்ல, சந்தோஷம் அப்படின்னு ஏத்துக்குது, ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குது. அது எவ்வளவு ஆழமா உள்ள போச்சு? அது எவ்வளவு ஆழமா உள்ள போயிருக்குது? இல்ல உள்ள போச்சா இல்ல இங்க கேட்டு இங்க ஓடி போயிடுச்சா? சரி, இப்ப ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க கேட்டதுனால இப்ப நீங்க இதை பழகணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை உபத்திரம் வந்துருச்சுன்னா அது நிக்கிறீங்களா ஓடி போயிருவீங்களா? பிரச்சனை இங்கதான். வசனம் வந்துச்சுன்னா நிக்கோமா ஓடி போயிருவோமா? உபத்திரம் வந்துச்சுன்னா நிப்போமா நிக்க மாட்டோமா? இன்னைக்கு உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னாரு. நீ சந்தோஷமா இருப்பா ஆண்டவர் சொல்ல. ஆனா சந்தோஷத்தை ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா உபத்திரத்துல நிப்பியா நிக்க மாட்டியா? ரெண்டாவது. சரி, இப்ப இவங்க என்ன பண்றாங்க? இந்த இருதயத்துல இருக்கிறவங்க வசனத்தை கேட்கறாங்க, ஆனா ஆழமா போறது இல்ல. அப்படியே உபத்திரம் வந்தோடனே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? மூணாவது இருதயத்துக்கு போவாங்க. மூணாவது இருதயம் எப்படியே வாசிங்க. சில விதைகள் முள்ளுள்ள இடத்திலே செய்தது விழுந்தது. அது வளர்ந்துச்சா? வளர்ந்துச்சு. எது நறுக்கி போட்டுச்சு? நிறைய பேருக்கு இருதயம் எப்படி இருக்குதுன்னா முள்ளான இருதயம். முள் எப்படி இருக்கும்? முள் எப்படி இருக்கும்? ஆஷாமா அப்பப்போ குத்தும்ல. நம்மள யாரா குத்துறாங்களா பேசும்போது? அப்படி ஈட்டி மாதிரி எப்படி ஆனந்த் பேசும்போது பவரா பேசுறது சாதா இல்ல பேசுறதே இல்லையா? சிலர் பேசும்போது பாப்பா கையெழுத்து கூடுவாங்க, நீ பேச மட்டும் பேசுறதுல சாமி நானே செத்து போயிடும் போல இருக்குது, தயவு செய்து பேச தாங்க முடியாது. பார்த்துக்கிறீங்களா? சிலர் பேசும்போது சிலர் பேச்சு கேட்கவே முடியாது. அப்படியே தேள் கொட்டணும் அப்படி. அதுக்கு என்னது? பாம்பே கொத்தனா கூட வழி தெரியாது, அவ்வளோ பவரா இருக்கும். இந்த நாக்குக்கு பாருங்க, அது மோசமானதுங்க. அது ரொம்ப மோசமானது. யாரால கெட்ட? நோரால கெட்டன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யாரையும் கெட்டுருவாங்களாம். அந்த நாக்குக்குது அது பட்டைங்க மாதிரி, அது சின்ன நெருப்பு குச்சி மாதிரியா, அப்படி கொளுத்தி போட்டா காடை எரிச்சிற மாதிரி உலகத்தையும் எரிச்சிருமா, கூட்டி எரிச்சிருமா. ரொம்ப ஷார்ப் இது. அந்த மாதிரி இருதயம் கூட எப்படி இருக்குமா? ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சில நேரத்தில் அந்த இருதயம் எப்படி இருக்குமா? அவங்களுக்கு முள்ளு மாதிரி இருக்குமா. அதுதான் பைபிள் ரொம்ப பயங்கரமா பேசுது. அதை குறித்து நான் பின்னாடி நாட்கள்ல பேசலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குதான். அவங்க என்ன பண்ணுவாங்களா கேளுங்களேன், வாசிங்க. அவனும் வசனத்தை கேட்கிறான். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன வந்துருச்சு அவனுக்கு? வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ரெண்டு கவலை இருக்குது. என்ன கவலை? உலக கவலை. இன்னொன்னு என்னது? உலக கவலைன்னா என்னது? ஐயோ அது இல்லையே, ஐயோ இது இல்லையே, அவன் மட்டும் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறானே, டபுள் ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, எனக்கு ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு கூட காணுமே. ஐயோ அவன் காரை வச்சிருக்கிறானே, எனக்கு இன்னும் சைக்கிளை கூட காணுமே. இல்லாததை குறித்து உலக கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. நாளும் பொழுது என்ன பொழப்பு, என்ன வாழ்க்கை, என்னத்தை சாதிச்சோம், என்ன பண்ணோம், என்ன வந்துச்சு, என்ன இருக்குது, கோயிலுக்கு தான் போறோம், என்ன பண்ணோம், எல்லாம் நல்லாங்கிறோம், போவாதவங்க நல்லாங்கிறோம், கோயிலுக்கு போறோம் கேவலமா அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா? உலக கவலை.
உனக்கு என்ன இருக்குதோ அது போதும், நீ ஜாலியா இருக்க பழகி பாரு. என்கிட்ட என்ன இருக்குதோ அது போதையா, எனக்கு நிம்மதியா இருக்கிறேன் நான். சிலவருக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது. நிம்மதியா எல்லாமே இருக்கும். ஆனா அப்படிதான் வெங்கட்ராமன் அவங்க நிம்மதியாவே இருக்க முடியும். அவங்களே போட்டு குத்திக்கிறது, எப்படி ஒரு குத்து இப்படி ஒரு குத்து குத்திக்கிறது அவங்களே. நம்ம நிம்மதியை நம்மளே கெடுத்துக்கிறது. எல்லாமே இருக்கும் ஆனா இல்லைன்னு நம்மளே குத்திக்கிறது. ஏன்னா மனுஷனுக்கு பேராசை வந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உலக கவலை உனக்கு வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு உலக கவலை. எப்படி? என்னப்பா எனக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லையே, அவன் பிடிக்கிறான் அவன் இப்படி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ எப்படி இருக்கிற? உன்னோட மோசமாக்கிறவன் கீழே போய் பாரு. உன்னோட கீழே போய் பாரு. எத்தனை பேர் உன்னோட மோசமாக்குறான்? அவனை பார்த்துக்கிட்டே என்னைக்காச்சும்? அவனை பார்த்து நான் உன்னை நினைச்சு ஒருத்தர் ரோட்ல வெறும் காலில் நடந்து போயிடுதான், நான் கடவுளை திட்டிக்கினேன். நான் கடவுள், நீ வெறும் காலில் நடந்து நான் போயிடுங்கிற வெயில்னு. பக்கத்துல ஒருத்தன் 2 காலே இல்லாம டர்ன்னு அதே வெயிலில் தேஞ்சுன்னு வந்தான். அப்போயே கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டான். நான், சாமி எனக்கு காலாச்சும் கொடுத்துக்கிறே போதும் சாமி. அவனுக்கு வெறும் கால் கூட இல்லை, அந்த முட்டியில் தேஞ்சு போயிருந்தான் அதே வெயிலில். அவன் எப்படி இருப்பான்? அவன் என்ன சொல்லுவான்? உனக்கும் எனக்கும் உலக கவலை வரவே கூடாது. ஏன் தெரியுமா? உனக்கு எனக்கும் இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் உலகத்துல நிறைய கோடி ஜனத்துக்கு கிடையாது. மறந்துடாத. அதே மாதிரி என்ன மயக்கம் வந்துடக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துடக்கூடாது. பணத்து மேல ஆசை வந்துடக்கூடாது. பண ஆசை எல்லாத்தையும் விளைவா இருக்கும். இன்னைக்கு பணக்காரன் ஆகணும்னு நிறைய பேர் தன்னை உருவ குத்திக்கிறாங்களாம். பல வழியில போய் பல விதமான பல வழியில பணத்தை செய்றாங்க. வட்டி கூப்பிட்டு சம்பாதிக்கிறாங்க. வாட்டர் வட்டி, மீட்டர் வட்டி, தேட்டர் வட்டின்னு வந்துட்டுக்குது. இப்போ குவார்டர் வட்டி வேற ஆயிட்டுக்குது. இப்படி வட்டிகளாம் விட்டு பண ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட இருதயம் என்ன மாதிரி இருதயம்? முள்ளான இருதயமா. ஒருவேளை உனக்குள்ள அது இருந்துச்சுன்னா அவர் சொல்றாரு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வசனத்தை கேட்பாங்க, வளரும். ஆனா உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன செய்யணும்? அவங்கள வளரவே விடாதான். அடுத்து பாருங்க, 4வது இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? வாசிங்க. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. இந்த 4 இருதயத்துல நாம எந்த இதயம்? இந்த ரோட்ல போட்ட மாதிரி இருக்கிறவா? வசனத்தை கேட்ட உடனே கேட்டோம், நல்லாச்சு, அவ்வளவுதான். அந்த வாசனை தாண்டின உடனே விட்டுருவோம். இல்ல இந்த கற்பாரமா இருக்கிறோமா? கேட்டோம், சந்தோஷமா வீட்டுக்கு போனோம். வீட்டுல போனோடனே ஏதோ கொஞ்சம் உபத்திரம் வந்துச்சு. பொண்டாட்டி தடக்குன்னு முறைச்சிட்டா, இல்ல புருஷன் ஒரு நாள் திடுக்குன்னு திட்டிவிட்டாரு, இல்ல புள்ள ஏதோ பண்ணிச்சு அப்படின்னு விட்டோமா? இது இல்ல முள்ளுல நானும் பொழுதும் கவலை உன்னை வாட்டி வதச்சு நீ எங்க நிக்கிறன்னு தெரியாம உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை வாழ வச்சிருக்கிற மாதிரி நீ கடவுள்கிட்ட இருக்கிறியா? அல்லது வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இதை பத்தி சொல்ற பாருங்க, ஏற்றுக்கொண்டு பாத்தீங்களா? வசனத்தை கேட்கிற மட்டும் இல்ல, அதை உணர்ந்து பிரியமானவர்கள, ஒருவேளை நம்ம இவ்வளவு ஆரம்ப நாட்கள்ல இந்த மாதிரி இருதயம் இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட இருதயம்? இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி இருந்திருக்கலாம், அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி இருந்திருக்கலாம். ஆனா நம்ம இப்படி மாறலன்னு வச்சுங்களேன், இந்த பலனை பார்க்க முடியாது. நம்ம மாறல இந்த பலனை பார்க்க. ஒருவேளை உங்க இருதயம் பண்படாம இருக்கலாம். கடவுள் உன்னை புண்படுத்துறதுக்காக உன் இருதயத்தை பார்க்கல, உன்னுடைய இருதயத்தை பண்படுத்த, பதப்படுத்த உன் இருதயத்தை உருவாக்குகிறார். God does not want to break your head. He wanted to bend you, because it is not that his intention to break your life, but to change your life. God is not giving you punishment, but he is making you to have a preparation in your life. வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைச்சுக்கிட்டு தெரியுமா? கடவுள் நம்மளை விட்டுருவாரோ, கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்துவாரோன்னு நினைப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரத்துக்காகத்தான் சில காரியங்களை செய்வாரு. இன்னைக்கு நீ நான் இருக்கிறோம்,
இத்தனை வருஷம் இதை கேட்டுக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்டு ஆசீர்வாதத்தோட போறோம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது சத்தியம் இல்லை, இனி சொல்ல போறதா சத்தியம். உனக்கு 100% பலன் கிடைச்சுக்குதா? 60% பலன் கிடைச்சுக்குதா? 30% பலன் கிடைச்சுக்குதா? இல்ல சீரோலே நீ நின்றுட்டு இருக்கிறியா? இதான் முக்கியம். இந்த சீரோல நிக்கிறவங்க யாரு? 30% நிக்கிறவங்க யாரு? 60% நிக்கிறவங்க யாரு? 100% நிக்கிறவங்க யாரு? உன் நிலம் வெறும் தரிசு நிலமா, அல்லது உன் நிலம் சும்மா கொஞ்சம் ஏதோ வந்துக்கிற மாதிரி புல்லுகள் முளைச்சிருக்குதா, அல்லது உன் நிலத்துல பயிர் இருக்குதா, அல்லது நல்லா முற்றி வளர்ந்து இருக்குதா? இங்கதான் நம்ம நிக்க போறோம். எங்க நிக்க போறோம் அப்படின்னு சொல்றத நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஜீரோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நிறைய பேர்கிட்ட கடவுள் இருப்பாரு, ஆனா அவங்க கடவுள்கிட்ட இருக்க மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட கடவுள் இருப்பாரு, ஆனா அவங்க யார்கிட்ட இருக்க மாட்டாங்க? கடவுள்கிட்ட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கடவுள் இருப்பாரு, இறைவன் இல்லாத இடமே இல்லை, இறைவன் இல்லாத உள்ளமே இல்லை. அவர் எல்லா உள்ளத்திலையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லா உள்ளத்தையும் என்னவா மாத்துறாரு? ஆலயமா மாத்துறாரு. ஆனா நிறைய பேரு இதை மறந்துட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா? உலக உல்லாசத்துல போய், உலக சிற்றின்பங்கள்ல போய், உலக சம்பாத்தியத்துல போய், உலகத்துல வாழ்றது போய், உலகத்தோடய வாழ்ந்துக்கிட்டு நான் உலகத்தோட வாழ்ந்து முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பலன்னு சொன்னா 0 பலன். இவங்க யாரு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீ கேட்கலாம். இவங்க செத்துட மாட்டாங்க, இவங்க தான் நல்லா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், சொத்து இருக்கும், ஆஸ்தி இருக்கும், எல்லாம் இருக்கும் இவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு நிம்மதி இருக்காது. உன் வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஏஸ்தான் உனக்கு இல்லைன்னு சொன்னா இது எல்லாமே ஒரு 0. ஏன்னு கேட்டா உனக்கு நிம்மதி தருகிற அவர் தான். இன்னைக்கு உலகத்துல ஜனங்க நினைச்சிருக்காங்க, பணம் எனக்கு நிம்மதி கொடுத்துரும், பொருள் எனக்கு நிம்மதி கொடுத்துரும், ஆஸ்தி எனக்கு நிம்மதி கொடுத்துரும், அந்தஸ்து எனக்கு நிம்மதி கொடுத்துரும், பதவி பாராட்டு பல்லாக்கு எனக்கு நிம்மதி கொடுத்துரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, இது எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்காது. அவனுக்கு சீராதான் 30% ஆசீர்வாதம். அவனுக்கு 30% தான் சமாதானம், மன அமைதி, நிம்மதி இருக்குது. யார் தெரியுமா? மனசாட்சிக்கு பயந்து வாழ்றான்னு பாருங்க. மனசாட்சிக்கு பயந்து பாவம் செய்யக்கூடாதுப்பா, மோசம் பண்ணக்கூடாதுப்பா, தப்பு செய்யக்கூடாதுப்பா, யாருடைய குடும்பத்தை கெடுக்கூடாதுப்பா, அந்த மாதிரி இருந்துட்டு போனப்பா, மனுஷனாவாச்சும் வாழ்ந்து சாகணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அவனுக்கு 30% தான். ஏன்னா அவனுக்கு பைபிளும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு கடவுள் தெரியும், மனசாட்சி தெரியும். நல்லவர்களுக்கு சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. புரிஞ்சுங்களா அம்சமா? 30%. 60% யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் தெரியும், பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவான், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக மாட்டான், பிரகாரத்தில் இருப்பான். இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து மரிச்சாருமா, ரத்த சிந்தனார் இருப்பான், அவர் என் பாவத்தை மன்னிச்சார் இருப்பான், என் ஜபத்தை கேட்டார் இருப்பான், அவர் தான் ஜீவ அப்பன்னு சொல்லுவான், அவர் தான் ஜீவ விளக்குன்னு சொல்லுவான், என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவான், எனக்காக கல்வாரி சிலுவையில மரிச்சாருன்னு சொல்லுவான். ஆனா பாவம்னா என்னன்னு தெரியாம போயிடும். ஆனா ஏசாமி மட்டும் தெரியும். பைபிள் தெரியுமா? தெரியும், ஆனா தெரியாது. ஆழமா தெரியுமா? தெரியாது. எவ்வளவு தெரியும்? எனக்கு 4-5 வசனம் தெரியும், நல்ல ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு, அது எனக்கு தெரியும். எவ்வளவு பிராமிஸ்மா வச்சிருக்காரு. நான் ஒருத்தர் கேட்டேன், தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமான்னு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், அதான் தீர்க்க தரிசனம். எனக்கு வாழை அறுந்து போச்சு. நான் சொன்னேன், சார் இது தீர்க்க தரிசனம் இல்லை சார், இது பிராமிஸ் சார் அப்படின்னு. பிராமிஸா? நீ பட்றா இல்ல கட்டுறா அப்படின்னா என்ன சார்? பைபிள் எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு? 3753 ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அந்த 3753 ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காரு. இப்படி நடந்தா உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி இருந்தா உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன். அப்படி எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கு எவ்வளவு பயப்படுறாங்களோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்குறவங்க தான் 60%. 100% யார் தெரியுமா?
100% யார் தெரியுமா? ஆண்டவர் சொன்ன அத்தனை வசனங்களை கரெக்டா படிச்சுட்டு, ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை கரெக்டா செய்துக்கிட்டு, பாவம் செய்யாம ஓய்வு நாளை பரிசுத்தமா கடைபிடிச்சுக்கிட்டு, 10 கற்பனை கரெக்டா கடைபிடிச்சுக்கிட்டு, கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வழியில நடக்கிறவன் தான் 100%. அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதை மட்டும் நீ கேட்டு அதன்படி நீ நடந்தனா, நீ மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா மாறிடும். நீ மண்ணை தொட்டானா கூட அது பொண்ணா மாறிடும். இல்லனா பொண்ணை தொட்டா கூட மண்ணா மாறிடும். அதுக்காக நான் பொண்ணுன்றது பொண்ணை சொல்ல, பெண்ணை சொல்ல. நீங்க பாட்டுக்கு பொண்ணை தொட்டு இது மண்ணா மாறிடா. எருசலேமுக்கு ஒருத்தன் போனானா, போன இடத்துல அவன் கொண்டாடி சேர்த்து போயிட்டான். ரொம்ப வருத்தம், அழுகுறான். அவன் கேட்டாங்க, எப்பா இவ்வளோ அழுகுறியப்பா, ஏப்பா அப்படின்னா, ரொம்ப நேசிக்கிறாங்க என் மனைவிய. அப்படியாப்பா, சரிப்பா, ஊருக்கு எடுத்து போய் அடக்க மாட்டேறியா? ஆமாங்க. எப்பா ஒரு சின்ன வழி இருக்குப்பா, அவ்வளோலாம் வேணாப்பா, ஊருக்கு போனால் $10,000 செலவாகும்ப்பா, இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு வெறும் $1,000 தான்ப்பா செலவாகும், அதனால இங்கே பச்சுட்டு போயிருப்பான், $1,000 முடிஞ்சிடும். இல்லை ஊருக்கு கொண்டு போய் $10,000. ஐயோ வேணாம் வேணாம், நான் $10,000 செலவானாலும் பரவாயில்ல, என் மனைவி எங்கே தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவேன்? இந்தியாவில் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவேன். என்னப்பா அவ்வளோ பாசமாப்பா? அவ்வளோ பாசத்துக்கு சொல்லுங்க. அப்புறம் என்னப்பான்னு கேட்டானா, இந்த மண்ணில் ஒருத்தர் செத்துவாருங்க, அவர் உயிரோட 3வது நாள் எந்திரிச்சிட்டாங்க, என் பொண்டாட்டி கொண்டு போய் வச்சா அவன் 3வது நாள் உயிரோட எந்திரிச்சு என்ன பண்றது? வேண்டாங்க, நான் இந்தியாவிலே கொண்டு போய் நினைச்சேன். இருக்கத்தான் சரி, அண்ணன் எப்போ சாவாந்து எப்போ காலியாகும்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கத்தான் சரி. எந்த அளவுக்கு அண்ணனுடைய சத்தியத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிப்போம். அது இல்லைங்க, அதுக்கு மேல 3வது வசனம் வாசிங்க. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் என்ன அர்த்தம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் என்னமா அர்த்தம்? அசமா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் என்ன அர்த்தம்? என்னெல்லாம் சரி அதெல்லாம் நடக்கும், நீ என்னெல்லாம் கேட்கிற அதெல்லாம் கொடுப்பாராங்க. இது நடக்கணும்ல. அப்போ ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்றாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் எது தெரியுமா, ஆசீர்வாதமான வார்த்தை சொன்னா சந்தோஷப்படுவாங்க, ஆனா இதை செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்கு போங்க, உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, நீ நல்லா இருப்ப, உனக்கு எல்லாம் தருவாரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும், நீ பயப்படாத, நீ கடவுளை நம்பு, நீ ஜாப் பண்ணு. திருப்பி வரமாட்டாங்க. இது வந்தாலும் தெரியும், அவருக்கு பட்டி வச்சுட்டாங்க. வா இது வரமாட்டார், உங்களுக்கு நல்லது. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன். அவர் பேர் அண்ணாமலை, தெரியும் பிள்ளைங்க. இன்னொரு சர்ச் பாஸ்டர் வந்து அவரை கூப்பிட்டாரு, வாங்க சர்ச்சுக்கு. என்ன அப்படி உன் சர்ச்சுக்கு நீ போறது? நான் மட்டும் பாஸ்டர் இல்லையா, உன் பாஸ்டர் மட்டும் தான் பாஸ்டரா? நாம சர்ச்சு இல்லை, உன் சர்ச்சு மட்டும் தான் சர்ச்சா? எனக்கே தெரியாது. அவர் சொன்ன பிறகு என் கண்ணே திறந்துச்சு. யோ, என் பொண்டாட்டி உன் சர்ச்சுக்கு தான் வரா, ஆனால் நாம சர்ச்சுக்கு வரல. ஏன் தெரியுமா, நீ ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுவ, அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் நீ பேச மாட்டேன். என் சர்ச் பாஸ்டர் வந்து பாரு, அவர் ஆசீர்வாதம் கிடைக்கிறத பற்றி பேச மாட்டாரு, நீ எப்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பேசுவார். அதனால தான் என் சர்ச் பாஸ்டருக்கும் என் சர்ச்சுக்கு நான் போகிறேன். நான் சும்மா வந்து வாங்க அப்படின்னு புண்ணா இருக்கிறத பார்த்து ஐயோ அப்படியாரு மேலோட்டமா தொடச்சிட்டு செடியை அந்த ரத்தத்தையும் சீனியை உள்ள விட்டு கட்டிட்டா போதும், எனக்கு காசு கிடைச்சா போதும் அப்படின்னு கட்டு போட்டு அனுப்பிட்டுன்னு வச்சுங்களேன், உள்ளவே கேங்க்ரீன் ஆகி காலை காலி பண்ணிடும். கொஞ்சம் கையை உள்ள விட்டு எடுக்கும் போதே அப்படின்னு கத்துன, நீ என்னடா
இப்படி தோண்டிட்டாருன்னு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆறின பிறகு அதில் கிடைக்கிற சொந்தம் இருப்பாரு, உன் வாழ்க்கை முழுக்க நல்லா இருப்பேன். உனக்கு எது வேணும்? உனக்கு எது தேவை? அதை யோசி. அதுதான் இன்னைக்கு நீங்கள் நானும் படிக்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்ப? இப்போ வாசிக்க 1:1 வாசிப்போம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் சொன்னார். அவனை பார்த்தா என்ன சொன்னாரு? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், நீ என்ன செய்தாலும் நடக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ நடந்து பாரு. நீ என்ன சொல்றியோ ஆண்டவர் நடத்திக்காக கேளு. நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன், அவரை என்ன ஆசீர்வதிக்கிற முடியாது முடியாதப்பா. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தா அந்த ஆசீர்வாதம் நடக்கும். அவர் என்ன சொன்னா அதை நான் செய்தா தான் எனக்கு ஆசீர்வாதம். உண்மையா பொய்யா? உனக்கு ஒரு தனி எனக்கு ஒரு தனி ரூல்ஸா? பைபிள் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஆண்டவர் பட்சபாதமே பண்ண மாட்டார். நீ யாரா? நான் கூட ஒரு வேளை பட்சபாதம் பண்ணலாம், நான் கூட ஒரு வேளை வித்தியாசம் பார்க்கலாம், ஆனா ஆண்டவர் பார்க்க மாட்டேன். அதுக்காக நான் பார்த்துருவேன் நினைச்சிடாதீங்க, நான் பார்க்க மாட்டேன் சொல்றேன். ஆனா ஆண்டவர் பார்க்க மாட்டார். மனுஷன் தெரியாம கூட பார்த்துக்கலாம். ஒருவேளை மனுஷனை பார்க்கும்போது கூட புரிஞ்சுக்கலாம், இவர் என்ன நம்மள அப்படி கூட நடக்கும், சகஜம். எனக்கு கூட ஏன்னா நான் அப்பயே சொல்லிட்டேன், ஏன்னா என்னால் எதை தான் பார்க்க முடியும்? முகம் தானே என்ன பார்க்க முடியாது, இருதயத்தை பார்க்க முடியாது. அதனால நான் சொல்றேன், நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காது. அப்படின்னா யாரு? இன்னைக்கு ராத்திரி எல்லாம் பேசணும்னா இந்த வசந்தம் நான் பேசணும். இந்த ராத்திரி எல்லாம் பேச வேண்டியும் அவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. துன்மார்க்கனா யாரு அப்படின்னு எடுத்தோம்னா பேசிட்டு போயினே இருக்கலாம். அவ்வளோக்குது துன்மார்க்கனா. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. என்ன சொல்றாரு? யாருக்கு சமாதானம் இல்லையா சகோதரி? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. எவனுக்கு சமாதானம் இல்லைன்னா அவனை நினைச்சுக்கங்க இவன் துன்மார்க்கன் அப்படின்னு. ஒருவேளை யாரையும் பார்க்கறத விட எனக்கு சமாதானம் இல்லைன்னா நான் நினைச்சுக்கணும் நான் யாரு? துன்மார்க்கன். துஷ்கர்மிகளுக்கு சமாதானம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, இவன் என் வசனத்தை சொல்றதுக்கும் என் பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை பத்தி பேசுறதுக்கும் இவனுக்கு என்ன நியாயம் உண்டு? அதை பத்தி ஒரு நாள் படிப்போம். துன்மார்க்கனா யாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு சமாதானமும் கிடையாது, அவனுக்கு ஆசீர்வாதமும் கிடையாது. நீ அவ கூட சேர்ந்து போவாத. உலகத்தை காட்டுறவன் துன்மார்க்க, பாவத்தை செய்யறவன் துன்மார்க்க, ஆண்டவரை விட்டு ஓடுறவன் துன்மார்க்க, தப்பான மார்க்கத்தை தப்பான வழியில கத்துக் கொடுக்குறவன் துன்மார்க்க. ஆண்டவர் சொல்ற, அவன் துன்மார்க்குடைய ஆலோசனை நீ கேட்காத. பாவிகளுடைய வழியில நீ என்ன செய்யாத. தண்ணி அடிக்கிறவங்கள போய் நிக்காத, சிகரெட் அடிக்கிறவங்கள போய் நிக்காத, பாவம் செய்யறவங்கள போய் நிக்காத, திருடுறவங்களோட போய் நிக்காத, உபச்சாரம் பண்றவங்களோட போய் நிக்காத, கொலை செய்யறவங்களோட போய் நிக்காத, களவு செய்யறவங்களோட நிக்காத, பரியாசம் பண்றவங்களோட போய் நிக்காத, உன்னை தவறான வழியில கூட்டிட்டு போறவங்க நிக்காத, அவன் கூட போவாத. அப்படின்னு சொல்ற. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? கேலி கூத்தச்சு இருக்கிறோம் பக்கத்துல போய் உட்காராத, கேலி பண்றவங்க போய் உட்காராத. யாரு கூட இரு, நீ ஆண்டவருடைய வசனத்தை நேசிச்சு இரவும் பகலும் அதில் நீ தியானமாயிரு. நம்ம எதுல தியானமா இருக்கணும்? கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படியே நம்ம எதில் ரொம்ப தியானமாக இருக்கோம்னா, டிவியில் ரொம்ப நேரம் தியானமாக இருக்கும், மொபைலில் ரொம்ப நேரம் தியானமாக இருக்கும், வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் தியானமாக இருக்கும், ட்விட்டரில் ரொம்ப நேரம் தியானமாக இருக்கும், கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் தியானமாக இருக்கும். அதுவும் அந்த கம்ப்யூட்டரில் போய் பொர்னோகிராஃபியில் ரொம்ப நேரம் தியானமாக இருக்கும். தவறா எது இருக்குதோ அதில் தியானமாக இருக்கும். எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறோம் நாளைக்கு? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? எவ்வளோ நேரம் கடவுளோட செலவு பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. எவ்வளோ நேரம் கடவுளோட செலவு பண்ண தெரியுமா? எவ்வளோ நேரம் கடவுளோட செலவு பண்ண தெரியுமா? 20 மணி நேரத்தில் எவ்வளோ மணி நேரம்? 2 மணி நேரம் கடவுளுக்கு கொடுக்கணும். 20 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் எவ்வளோ, எத்தனை நிமிஷம் இருக்குது? 4 6 24 240 நிமிஷம் இருக்குது. அதில் எவ்வளோ கொடுக்கணும்? 24 நிமிஷம். 2 மணி நேரம் 25 நிமிஷம் கடவுள்கிட்ட கொடுக்கணுமா ஒரு நாளைக்கு மினிமம்?
எப்படி ஆசீர்வாதம் வந்துடும் வீட்டுக்கு? எப்படி உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடும்? நீ பண்ணி பாரு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 25 நிமிஷம் 2.5 மணி நேரம் நீ கடவுளோட இருந்து பாரு. உனக்கு ஆசீர்வாதம் வரலன்னா என்ன வந்து கேளு. இருக்கிறோமா? 1/2 மணி நேரம் இருந்துட்டாலே பெரும்பாடு. அது ஐயோ நீட்டிக்கிறதும், காலை நீட்டிக்கிறதும், கொட்டாய் விடுறதும், தூங்குறதும், பல்ட்டி அடிக்கிறதும், பேசுறதும், யோசிக்கிறதும். படம் போதுரா சீக்கிரம் முடியல பாட்ட, படம் போதுரா, சீரியல் வந்துட்டான். அந்த வாயை மூடுறது கொசு போய் உள்ள முட்டிட்டு குடும்பம் நடத்திட்டு வெளியே வர வரைக்கும் அழுதுகிட்டே அதுல சேனலை பார்க்கணும். எருமை வீட்டுல இளவு இந்த மாதிரி எவ்வளவு நேரம் கடவுளோட இருக்கிறோம் நாம? எப்படி வந்துடும் நமக்கு நிம்மதி? நீ தூங்கும் போது நிம்மதி இருக்கணும், நீ ஓடும் போது நிம்மதி இருக்கணும், நீ ஒடையாடும் போது நிம்மதி இருக்கணும், நீ உட்காரும் போது நிம்மதி இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே, நீ வேலை செய்யும் போது நிம்மதியா இருக்கணும். எவனுக்கு அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னா, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்க மனுஷன் அவன் பாக்கியவான். அதை நேசிக்கணும். அவன் கடவுள் எவனை பார்ப்பார் தெரியுமா? யாரை பார்ப்பார் தெரியுமா? வாசி ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. ஏசாயா புஸ்தகம் 66:2 வாசிப்போம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே. எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கணும்? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஐசாயா 66:1 and 2 அந்த பக்கம் மட்டும் சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நானே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் யாரை பார்ப்பார்? ஆண்டவர் யாரை பார்ப்பார்? ஆண்டவர் யாரை பார்ப்பார்? ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட உடனே அப்படி நடுங்கணும். ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுதுன்னு கேட்ட உடனே அப்பா ஆண்டவர் தசபாகத்தை பத்தி சொன்னாரா? 10ல் ஒரு பங்கு சொன்னா ஐயோ முதல் அவரு தான், முதல் அவருக்கு தான், இந்த உலகத்துல முதல் அவருக்கு தான். ஓய்வு நாளை கடைப்பிடிக்க சொன்னாரா? ஆண்டவர் உன்னை பார்ப்பாரு. நாளைக்கு அதை பத்தி தான் ஆழமா படிக்க போறோம். உனக்கு முத்திரை போட்டுச்சா போடலையா, போட போதா, போட்டாரா, போடுறாரா, போடுவாரா படிப்ப நாளைக்கு. ரொம்ப முக்கியமான டாபிக் நாளைக்கு. ஆண்டவர் எவனை பார்ப்பாரு? வசனம். ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கடைப்பிடிச்சனா நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன். எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கரெக்டா பார்த்து படிச்சு அறிஞ்சு உணர்ந்து பயந்து நடுங்கி உன் மனசாட்சிக்கு தெரியணும். என் கூட என் தெய்வம் இருப்பாரா இல்லையா, நான் என் தெய்வத்து கூட இருக்கணும் இல்லையான்னு தெரியணும். இந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லு, என் 10 கற்பனை நீ கடைப்பிடிச்சு நடந்தீனா நதி போல சமாதானம், நதி போல சமாதானம். எப்போ ஒரு சமாதானம்? ஏசாமி இருந்தா மட்டும்தான். எப்போ ஏசாமி இருப்பாரு? அவருடைய வசனத்துக்கு எப்போ நடுகிறோமோ அப்பதான் இருப்பாரு. சும்மாலாம் வந்துட மாட்டாரு. நான் பைபிள் தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டேன், நான் பாட்டு பாடிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் வசனம் வாசித்துட்டேன், எனக்கும் பைபிள் தெரியும் அப்படின்றவனுக்கு கிடையாது. எனக்கு பைபிள் நல்லா தெரியும்னு கிடையாது. சாத்தானுக்கு முன்னோட என்னோட சூப்பரா தெரியும் வசனம். நீ நானே இப்படி வச்சுதான் பைபிள் படிப்போம், சாத்தா திருப்பி வச்சுட்டு பைபிள் படிப்பான். தெரியுமா உனக்கு? சாத்தான் தலைக்க வச்சு பைபிள் படிப்பான். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். சொல்றாரு, என்ன சொல்றாரு அவரு பாருங்க. அந்த வசனம் 1:3 இப்ப படிப்போம். அவன் எப்படி இருப்பானா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்தா அவன் எப்படி இருப்பான பாருங்க. அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, எங்க நீர்கால்கள்னா என்னது? ஆற்றோரமாக நடப்பட்டு. அவனுக்கு என்ன தண்ணி? அந்த மரத்துக்கு என்ன தண்ணி தேவையா? அந்த மரத்துக்கு தண்ணி கிடைக்காம போமா?
அந்த மழை வந்தா தெரியுமா, வெயில் அடிச்சா தெரியுமா? எல்லாமே கெட்டு போகுது அந்த மரத்துக்கு. மழையும் தெரியாது, வெயிலும் தெரியாது, குளிரும் தெரியாது, பனியும் தெரியாது. அது சுகமா இருக்கும். அது கரெக்டா டைம் வரும்போது அது பூ விடும், காய் விடும், கனி விடும், வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நீ ஆண்டவருக்குள்ள இருந்து பாரு, உனக்கு பிரச்சனை இருக்கும், உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், தொல்லை வரும், எல்லாம் வரும், ஒன்றும் பண்ணாது. நீ நிம்மதியா தூங்குவ, நீ நிம்மதியா இருப்ப. ஏன்னு சொன்னா நீ ஆண்டவரோட இருக்கிற, ஆண்டவரும் கூடவே இருக்கிறார். நீ தப்பாம கனி கொடுப்ப, நீ தப்பாம வாழ்வ, நீ எவ்வளவு உனக்கு கிடைக்கும். என்னென்ன உனக்கு கொடுக்கணும் அந்த பூமியில அத்தனை ஆண்டவர் கொடுப்பாரு. நீ பூவா இருப்ப, நீ காயா இருப்ப, நீ கனியா இருப்ப, நீ எல்லாருக்கும் ஹனியாவே இருப்ப. அப்பதான் உனக்கு எத்தனை பர்சன்ட்? 100%. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க பூமியில இருந்து போகும்போது ரொம்ப சோகம். எத்தனை பேர் தெரியுங்களா? 0 இருக்கிறவனுக்கு ரொம்ப சோகம். 30% மனசாட்சிக்கு பயந்து வாழ்றவன், 60% பைபிள் தெரியணும் ப்ராமிஸை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறான். எவ்வளவு தெரியுமா அவ்வளவு உண்மையா இருக்கிறான் பாரு அவனுக்கு 60%. ஆனா சத்தியத்தை தெரிந்து கொண்டு உண்மையாய் வாழ்கிறவனுக்கு 100%. உனக்கு 30, 60, 100 இல்ல கூரா 0வா? நீ யோசித்து பாரு. நீ எங்க நிக்கிற? உன் இதயம் இதா இல்ல உன் இதயம் இதா? வெறும் ரோடா, அது மேல விழுந்த விதையா, அல்லது கல்லா, அது மேல முளைச்சிட்டு இருக்கிற காணா போற செடியா, அல்லது முள்ளா, அது நெருக்கி போடுற அளவுக்கு வாழ்க்கை இருக்குதா, அல்லது நல்ல நலமா இருக்குதா? அதுலயும் 30, 60, 100 நீ எதுல இருக்கிற? நீ யோசித்து பார், நீ சிந்தித்து பார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நீ கேட்டிருக்கிற, அது எவ்வளவு நீ உணர போற, அது எவ்வளவு உள்வாங்க போற, அது எவ்வளவு உள்ள வச்சுக்க போற, நீ எப்படி இருக்க போற? நீ செத்தவனா, நீ உயிரோட இருக்கிறவனா? நீ தீர்மானம் பண்ணிக்கோ. செத்தவன் இங்க எண்ணெய் ஊத்துறவன் இங்க வெளியே வந்துடும், உயிரோட இருக்கிறவன் இங்க எண்ணெய் ஊத்துறான் கீழே போயிடும். செத்து போனவன் இங்க வஸ்திரத்தை கேட்டு இங்க விட்டுருவான், உயிரோட இருக்கிறவன் இதை கேட்டு இங்க உள்ள வச்சுக்கிட்டு அதன்படி கடவுளுக்கு பயந்து வாழலாம். அப்படி வாழ்கிறவன் கையை வச்சா போதும், கடவுள் அவன் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. மண்ணான வாழ்க்கையை பொன்னாய் மாற்றுகிறவர். அவர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்து என் வசனத்துக்கு நடுங்கினா நீ செய்வதெல்லாவற்றையும் நான் வாய்க்க போறேன். அந்த வாக்கியம் வேணும்னு சொல்றேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னை நானே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒருவேளை நான் வசனத்தை இதுவரைக்கும் கேட்டிருப்பேன், ஆனா மறந்துருப்பேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆழமா நான் யோசிக்கலாம் ஆண்டவரே. ஆனா இப்போ வசனத்தை கேட்டிருக்கேன் ஆண்டவரே. என் உள்ளத்தின் ஆழத்துல நான் பதிச்சுக்கிறேன் ஆண்டவரே. நான் உணர்வுள்ள நான் நடக்கணும் ஆண்டவரே. நான் படிக்கிறதெல்லாம் நான் மனசுல பதியணும் ஆண்டவரே. அது என் உள்ளத்துல போகணும் ஆண்டவரே. அது எனக்குள்ள வேலை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ நினைச்சோன்னு சொன்னா, ஆண்டவரே நான் கையை வச்சிடலாம் நடக்கணும் ஆண்டவரே. நான் எதை தொட்டாலே வாய்க்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்தை வாழ்க்கை வைக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் புருஷன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் மனைவி நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் சொந்தங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. நாங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. உடைய வசனங்களுக்கு நாங்க பயந்து நடுங்கி நிக்கிறோம் ராஜா. எங்களை நீங்க நோக்கி பார்க்குற அளவுக்கு எங்க வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீ நம்புவேன்னு சொன்னா, நீ என்னோட கூட உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? பிரியமானவர்களே, நம்மளால வாழ்க்கை மாறாது. நம்மை பலப்படுத்துகிற தெய்வத்தால உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் மறிச்சேன், நீ எனக்காக என்ன செய்ய போற? இன்னைக்கு இந்த ஆண்டோடைய வசனத்தை நீ கேட்ட. இது பாஸ்டர் ஜேக்கப் சொல்லலை, இது பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் உனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் உனக்கு சொன்னார்னு நீ நம்புறேன்னா, அவருடைய வசனத்தை நீ ஏற்றுட்டு கடைசி வரைக்கும் நீ நிற்க போறன்னு சொன்னா, உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வாயா? இயேசுவே என் தெய்வமே, என் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மனம் இறங்கும்.
நான் பாவம் செய்தேன், அநியாயம் செய்தேன். நான் பாவம் செய்தேன், அநியாயம் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்னை மன்னியும். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். உம்மை போல எங்களை மாற்றும். நாங்கள் எப்பொழுதும் பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ, உம்முடைய வசனங்களுக்கு பயந்து நடுங்குகிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் சொல்லப்பட்டதுபடி நாங்கள் நடந்து, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார் என்ற பாடலை நான் பாடி பிறகு நான் முடிவு ஜெபம் செய்து நான் கடந்து செல்வோம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. சகோதரர் பால் அவர்களை நான் முன்னாடி வந்து அழைக்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகோதரர் பால் அவர்கள் நம்மை முடிவு ஜெபத்தில் வழி நடத்துவார். ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களை செய்கிற எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தவர் ராஜாதி ராஜாவும் உள்ளவரே, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக ராஜா. பாவிகளாய் எங்கள் மீது நீர் ஆண்டவரே அன்பு செலுத்தி, ஆண்டவரே எங்களை படைத்து பராமரித்து போஷித்து காத்து வழிநடத்தி மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரே எங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சமாதானத்தை தந்திருக்கீங்க, சந்தோஷத்தை தந்திருக்கிறீங்க, நல்ல இலைப்பறைகிற நாளை தந்திருக்கீங்க, இலைப்பறைகிறதுக்கு ஒரு இடத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக கொடான கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் என்னைக்கு குறைந்து போயிடுமோ அன்ற நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு நல்லதொரு சத்திய வசனங்களை நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்தி வருவதற்காக கொடானபடி நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே நாங்கள் எந்த இடத்துல விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துங்க. நல்ல ஞான இருதயத்தையும் உணர்வுள்ள ஆவி எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. ஆண்டவரே வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல இயேசு சாமி, ஆண்டவரே அதை வாழ்க்கையிலே அபியாசிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. ஆண்டவரே நாங்கள் பலன் கொடுக்கிற மகளாக இருக்க கிருபை தாங்க ஏசப்பா. பலன் கொடுக்கிற மகளாக இருக்க கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழத்தக்க எங்களுக்கு உதவி செய்ய ஏசப்பா. இந்த விதைகளை நாங்களே அடைத்து போட்டாதவனும் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. அதை விதைக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. நாங்கள் விதைக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. தேவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அந்த விதைக்கிறவர்களாயும் ஆகத்தக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. ஜீவிக்கிறவரே இவ்வளவோ பயத்தின் மத்தியிலும் ஆண்டவரே பதட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே இழப்பின் மத்தியிலும் எங்களை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இங்கே கொண்டு வந்து சேர்ந்ததற்காக
கொடான கொடி நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் அல்லது நிறைவாய் மாற்றுகிற தேவன் நீங்க ஏசப்பா. அந்த நிறைவாய் மாற்றியதற்காக கொடான கொடி நன்றி 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 ஏசுசாமி. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க ஏசப்பா. அந்த பாவத்தை நீ செய்யாத இருக்கிற ஆவையும் எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவரே நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. வசனத்தின் கவலை ஆண்டவரே, உலகத்தின் கவலை எங்களை நெருக்கி போடாதிருக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துங்க. உலக கவலையும் பயமும் எங்களை விட்டு வெளியேறத்தக்க எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. நீர் செய்த வாக்கு, நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்பத்தக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிற சாமி. நல்ல சத்திய வசனங்களை கேட்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஓய்வு நாளையும் மனமகிழ்ச்சியாய் கொண்டாடத்தக்க எங்களுக்கு உதவி செய்ய ஏசப்பா. நாளையும் இன்னும் அதிகமான நல்லதொரு சத்திய வசனங்களை கேட்க எங்களுக்கு உதவி செய்ய ஏசப்பா. பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் இந்த இடத்துல இருக்கத்தக்க நீர் உதவி செய்ய ஏசப்பா. உங்களுடைய தேவதூதர்கள் எப்பொழுதும் பாதுகாவலாக இருக்கத்தக்க தரும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எதிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாதவனும் நிறைவுள்ளவர்களாய் மாறத்தக்க நீர் உதவி செய்ய ஏசப்பா. நிறைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழிநடத்த வேண்டுமாய் இயேசு என்னும் தெய்வீக நாமத்தில் கெஞ்சி கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நம் அனைவரோடும் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் என்றென்றும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு வணக்கம் போல நமக்கு 10 மணிக்கு ஆராதனை இருக்கும். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி நான் உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான தலைப்பில் நீங்கள் நானும் கேட்க இருக்கிறோம். 1,44,000 பெயர்கள் யார் என்கிற தலைப்பில் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை, இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.